முதலாவதாக இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதர் அறக்கட்டளைக்கு என்னோட ஆன்மீக வணக்கங்கள். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் கொடுத்த பிரம்மஸ்ரீ சுபாஷ் பத்ரி சார் அவர்களுக்கும் மற்றும் அம்மா சொன்னமாலா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் 2 குழந்தைகள் அவர்களுக்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள். இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த அற்புதமான வேலையில நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ரங்கநாத் சார் அவர்களுக்கும் மற்றும் மகாவதர் அறக்கட்டளைக்கும் இந்த 16வது வீக் ஸ்டார்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி தொண்டுக்கள் மேன்மேலும் வளரணும் அப்படிங்கிறது என்னோட சிறந்த கருத்து மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு டாபிக் என்ன? குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 16வது மாதம் மேடம். 16th month. ஓகே 16th month. சாரி சார், சாரி. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஒரு கண்டினியூ கிளாஸஸ் எடுக்கிறதே நம்ம எல்லாம் எப்படி யோசிப்போம், 2 நாள் கிளாஸ் எடுக்கணும், 1 வாரம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். இங்க 16 மாசமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஆன் டைம் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எத்தனை பார்ட்டிசிபேட் வராங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. தொடர்ந்து நம்ம சேவையை எப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதற்கு உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மகாவதார் அறக்கட்டளைக்கு உண்மையிலே என்னோட தலை சிறந்த வாழ்த்துக்கள். நாட் ஒன்லி தமிழ், எல்லா லாங்குவேஜ்லயுமே எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய அளவுக்கு இந்த அறக்கட்டளை முன்னுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல கொண்டு போறதுங்கிறது பார்த்தோம்னா நம்ம இப்ப பிஎம்சி தமிழ், பிஎம்சி தெலுங்கு அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா மகாவதார் அறக்கட்டளை என்ன பண்றாங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்தையுமே முன்னுக்கு கொண்டு வராங்க. இதே மாதிரி எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டு நோ யுவர் இன்னர் அப்படிங்கிற டாபிக் உள்ள போறோம். ஓகே, டு நோ யுவர் இன்னர் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் வரணும் இல்லையா? ஸோ நாம நம்மளை பத்தி எப்படின்னா நம்மளை பத்தி ஒரு கருத்துக்கள் வச்சிருப்போம். எப்படி? ஸோ நான் இந்த மாதிரிதான். இப்ப புனிதா அப்படின்னா எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது செய்ய முடியும், இது செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டேலண்டா இருக்கட்டும், நம்மளோட வீக் பாயிண்டா இருக்கட்டும், இல்ல நம்மளால லேர்ன் பண்ண முடியாத விஷயமா இருக்கட்டும், எதையுமே நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒரு வர்ணிச்சு வச்சுப்போம் நம்மளுக்குள்ள நம்ம. கரெக்டுங்களா? ஸோ அது நம்மளால வர்றது கிடையாது. எப்படின்னா நம்மளோட சமூகம், நம்மளோட பேரண்ட்ஸு, நம்மளோட சுத்தி இருக்கிற மக்கள், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்ம ஆசிரியர்கள், முன்னோர்கள், இவங்க எல்லாராலையும் தான் என்ன ஆகுதுன்னா நான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு பிலீஃப். என்னால இது முடியாது. இப்ப சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் கான்பிடென்ட்டாவும் இருப்பாங்க. என்னால இதெல்லாம் முடியும், என்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னும் இருப்பாங்க. ஸோ இயர் என்னன்னா இந்த டாபிக்கை நம்ம ஏன் இங்க சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா நம்மளே நம்மள என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். கரெக்டா? ஸோ அந்த ஃபிகர் அவுட் யாரால வந்ததுன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணியே இருக்க மாட்டோம். இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா இல்ல உன்னால, என்னோட சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல உன்னால அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் எப்படி உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்க ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இங்க நம்ம என்ன சொல்றோம்னா இஃப் யூ நோ யுவர் செல்ஃப், உங்களை நீங்க அறிஞ்சிருந்தா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு நம்ம முன்னுக்கு போவோம். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னன்னா சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் லைஃப்ல. ஓகே, சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கதை சொல்றேன் இங்க உதாரணத்துக்காக. ஏன்னா நிறைய நம்ம கிளாஸஸ் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்கும் போதுதான் நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா எனக்குமே அப்படிதான். நான் நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த எக்ஸாம்பிளை எப்படின்னா என்னோட இன்சிடென்ட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்து ஓகே அப்போ அதை மற்றவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்றாரு, வீடு வாங்கி நல்லா வீடெல்லாம் கட்டி வசதி வாய்ப்பா நல்லா இருப்பாரு. அவருக்கு 2 குழந்தைகள் இருப்பாங்க. நல்லா பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா
அந்த இடத்தையெல்லாம் வித்துட்டு வெளியூர் போயிடணும் அப்படிங்கிற டாபிக்ல அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம வீட்டை வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க கிட்ட சொல்லிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. போயிட்டு வித்தின் 1 இயர்ல அவர் ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, வர வழியில ஒருத்தர் சொல்லுவாரு, ஐயா ஐயா உங்களோட வீடு வந்து பத்தி எரியுது, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது உடனே அவரு ஆஹ் பதட்டப்பட்டு, அப்படியா, என்ன ஆச்சு தெரியலையே என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபாஸ்டா கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வீடு ஃபுல்லா பத்திட்டு எரியுது. அவரோட 2வது மகன் அங்க நின்னுட்டு இருப்பாரு. இவர் உடனே போயிட்டு, ஆஹ் என்னப்பா இது, நம்ம வீடு வந்து விக்கிறோம்னு சொன்னேன் இல்லைங்களா, வித்துட்டீங்களா, இது வித்தாச்சா அப்படின்னு கேட்பாரு. வித்தாச்சுன்னு தான்ப்பா நினைக்கிறேன், மேபி பணமும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியா, இப்ப பாருங்களேன், மனிதரோட அந்த நான் சொன்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே வித்துட்டோம் இல்லையா, அப்ப அது நம்மளோடது இல்ல. கரெக்டா? அப்ப என்ன பண்றாருன்னா, அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. அந்த எரியறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. உடனே அவங்க வீட்டுல ரொம்ப நாளா வேலைக்கு சேர்ந்த வேலைக்காரர் ஓடி வர்றாரு. ஐயா என்னங்க ஐயா நீங்க இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம வீடு பத்திட்டு எரியுது, என்னடா சொல்ற, அததான் வீடு வித்தாச்சாமே, வித்துட்டு பணமும் வாங்கிட்ட. இல்லைங்க ஐயா, நேத்துதான் அந்த வித்தவங்க வந்தாங்க, விக்க முடியல, பணம் இப்போதைக்கு இல்ல, கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. உடனே அவருக்கு அழுக ஆர்ப்பாட்டம் வந்துருது. ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட வீடு இன்னைக்கு பத்தி எரியுதே, நான் என்ன பண்றது அப்படின்னு. உடனே அழுதுட்டே இருக்கும்போது தன்னோட மூத்த மகன் வர்றாரு. மூத்த மகன் வந்துட்டு, அப்பா நீங்க ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கீங்க, அததான் நம்ம தான் வித்துட்டோமே அப்படின்னு. இல்லையடா இன்னும் விக்கல, பணம் வரலன்னு சொன்னாங்களே, நம்ம வீட்டுல வேலை செய்யறவரு சொன்னாரு. இல்ல இல்ல அதெல்லாம் வித்தாச்சுப்பா, பணமும் வந்தாச்சு. உடனே என்ன பண்றாரு, அழுகை நிறுத்திட்டு, நம்மளோட அந்த சிந்தனைகள் பாத்தீங்களா எப்படி இடத்துக்கு இடம் மாறுதுன்னு. எப்போ அவரு வந்து அது என்னுடையது இல்ல அப்படிங்கும் போது என்ன ஆகுது, தனக்கு அந்த கஷ்டமும் தெரியல, அதனால அவர் அதை வந்து பயப்படவும் இல்லை. ஆனா திரும்பவும் அதை வந்து தன்னோட மூத்த மகன் வேலைக்காரன் சொல்லும் போது என்ன ஆகுது, ஐயோ இது என்னதே, என்னோட பொருளாச்சே இந்த மாதிரி பத்தி எரியுது அப்படிங்கன்னு என்ன கவலை வருது. அந்த ஒரே பர்சன் எப்படி ஒரு ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகுறோம்னு பாருங்க. அதுக்குதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடையது என்னுடையது இல்ல அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கவலை வர்றது இல்ல, அந்த பற்றும் வர்றது இல்ல. அதுக்காக நம்ம உட்கார்ந்து கவலைப்படுறதும் இல்லை. எப்போ அது என்னுடையது அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, ஐயோ என்னோட நான் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் போச்சே, இத்தனை நாள் கனவு போச்சு அப்படின்னு என்ன பண்றோம் அப்போ, அப்ப நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். சோ இத நான் இங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாருமே ஆன்மாதான். எல்லா ஆன்மாக்குமே ஒரு ஒரு கோரிக்கைகள் இருக்கும். அந்த பற்றுல, ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த சுச்சுவேஷன் நமக்கே நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவோம். பிகாஸ் எல்லாருமே அதுல இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல லைஃப வாழணுங்கிறதுக்காக தான் எல்லா மாஸ்டர்ஸுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, பற்றற்று இருக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னோட பிரச்சனையை வந்து ரொம்ப கிட்ட வச்சு பார்க்காத, தூரமா வச்சு பாரு அப்படின்னு. ஆனா பட் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல கிடைச்ச ஒரு அற்புதம் என்னன்னா, எதுவுமே நிலையானது இல்லை, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. எப்படி ஆதார் கார்டு அட்டையில ஒரு ஒரு ரேகைக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும், அந்த மாதிரி இங்க ஒரு ஒரு சோலுக்குமே ஒரு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. தன்னோட தன்னோட பயணத்தை தான் தீர்மானிக்கணும், யாருமே தீர்மானிக்க முடியாது. அதனால எந்த நிலையிலுமே நம்ம என்ன பண்றோம், எதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, தாமரை இலையின் நீர் போல் நம்ம எப்படி இருக்கணும். ஓகே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, ஒரு மருமக, ஒரு பேர பசங்க, ஒரு ஃபேமிலி, ஒரு வீடு அப்படின்னா கூட பற்றற்று இருக்கணும். ஓகே இருக்கும், அந்த புரிதலோட இருக்கணும். எப்ப அந்த புரிதல் வரும், இஃப் யூ ஆர் அ மெடிடேட்டர். அந்த புரிதல் வரத்துக்கு நீ என்ன பண்ணணும், மெடிடேட்டரா இருக்கணும். லைஃப்ல என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய இடத்துல சொல்றோம், நோட்ஸ் எழுதுங்க நோட்ஸ் எழுதுங்கன்னு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது, ஓகே நான் இந்த சுச்சுவேஷன்ல இருந்தேன்ல, இப்ப இன்னைக்கு இவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னா எதனால வந்திருக்கு, நான் ரெகுலரா மெடிடேஷன் பண்ணி, நான் நிறைய சஜ்ஜன சங்கத்தையும் கேட்டு, நான் நிறைய புக்ஸ் ரீடிங் பண்ணதாலதான் எனக்கு இவ்வளவு சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம ரெகுலரா மக்கள் கிட்ட என்ன சொல்றோம்னா, தயவு செஞ்சு ரெகுலர் மெடிடேஷன்,
ஒரு சிலர் உட்காரும் போதே சொல்லுவாங்க, என்னால கண்டினியூஸா உட்காரவே முடியல, என்ன தாட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம், 48 டேஸ் ஒரே இடத்துல அதே நேரத்துக்கு கண்டினியூவா உட்கார முயற்சி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், உங்களுக்குள்ள இருந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து யூனிக் சோல் அப்படிங்கிற மாரி இங்க சொல்றோம். ஸோ ஒரு ஒரு சோலுக்குமே ஒரு ஒரு டிஃபரன்ஷியேட், ஒரு ஒரு வேவ் லென்த், ஒரு ஒரு ஜேர்னி, சோல் ஜேர்னிங்கிறது இருக்கும். ஓகே. அந்த சோல் ஜேர்னிய புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு அவேர்னஸ் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். ஒரு 5 விஷயத்த நம்ம லைஃப்ல கன்டினியூஸா கடைபிடிக்கணும். அது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் மெடிடேஷன். ப்ராப்பர் மெடிடேஷன் ரெகுலரா பண்ணணும். அடுத்தது சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும். எங்கெல்லாம் இப்ப நிறைய பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு இஷ்யூஸ் அதெல்லாம் வருது இல்லைங்களா? ஏன் தெரியுங்களா? பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதால. மோஸ்ட்லி பெண்கள் தான். ஏன்னா நம்ம இதை பேசினா அவங்க என்ன எடுத்துப்பாங்களோ, இவங்க என்ன எடுத்துப்பாங்களோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, நம்ம நேசிக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, மாமனார் மாமியார் எப்படி, இதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பேசாம அது எல்லாம் என்ன ஆகும், நம்ம இந்த தைராய்டா போய் மாற ஆரம்பிக்கும். அதனால என்ன சொல்றோம்னா, நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும். ஓகே, இது பேசணுமா பேசக்கூடாதா? பத்ரி சார் எவ்வளவு வாட்டி எத்தனை கிளாஸஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்க உண்மையிலே நீங்க வந்து மெடிடேட்டர்னா உங்களுக்கு இன்னொருத்தங்க சஜஷன் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனே வராது. ஆட்டோமேட்டிக்கா உங்க இன்னர் உங்க கூட பேச ஆரம்பிக்கும். எப்படி? யூ ஆர் டூயிங் திஸ் இஸ் நாட் ரைட். அப்போ நீங்க உங்க இன்னரை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க இன்னரை கவனிக்கும் போது என்ன ஆகும்? ஓகே, நான் வந்து யாரையும் சஜஷன் கேட்க எனக்கே தெரியுது நான் இதை தப்பு பண்றேன் அப்படின்னு. அப்போ நான் அதுல இருந்து வெளியில வரணும்னா ஐ ஹாவ் டு ஃபர்கிவ் மை செல்ஃப். என்ன பண்ணும்? நிறைய குரூப் மெடிடேஷன் போகணும். அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, குரூப் மெடிடேஷன்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு. நீங்க சிங்கிளா உட்கார்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல உங்க 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 வீட்டுக்கே யாரோ வராங்க, உங்களோட வீட்டுல இருக்கிற ஆறாவும் அந்த வந்த பர்சனோட ஆறாவும் வேற வேறையா இருக்கும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் உங்க வீட்டுல பிரமிட் இருந்ததுன்னா அந்த ஆறா கிளென்சிங் ஆயிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஆறா இந்த ஆறா கூட மேட்ச் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ குரூப்பா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு மெடிடேஷனுக்கு போறோம், ஏன் நம்ம தியான மகா யக்னத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மணிக்கு போகும்போது, காலையில 6 to 9ங்கிறாங்க, 6 மணிக்கு போகும்போது ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதே நீங்க 8 மணிக்கு போகும்போது எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 100 1000 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூ கான்ட் இமேஜின். அப்படியே ஏதோ ஒரு உலகத்துல நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல போற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த பீப்புள் ஆட் ஆக நிறைய சோல்ஸ் வந்து அங்க ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகும்போது அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆனது என்ன ஆகும்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரியலைஸ் ஆகி நம்ம எனர்ஜி அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதனால இதை நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகே. அது பாத்தீங்கன்னா குரூப் மெடிடேஷன், ப்ராப்பர் மெடிடேஷன், சஜ்ஜன சாங்கத்தியம், அதுக்கப்புறம் புக் ரீடிங், அதுக்கப்புறமா குரூப் மெடிடேஷன். மெயினா ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லணும் என்னன்னா, வெஜிடேரியனிசம். இத பத்தி நம்ம நிறைய இடத்துல பேசவே மாட்டேங்கிறோம். ஓகே. முதல்ல ஒரு விஷயத்த நீங்க உள் வாங்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க அதை உள் வாங்க முடியும். அதுக்கு நம்ம வந்து கர்மாவை வந்து எப்படி குறைக்கணும்? நம்மளுக்கு தெரியுது இந்த விஷயம் தப்புன்னு, ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட அடிக்டுக்காக நம்ம நான் வெஜிடேரியன் எடுக்கும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் ஃபுல்லா அதே ஒரு 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 ஜீவனை கொல்லும் போது என்ன ஆகும்? அந்த பயம், அந்த பதட்டம், அது எல்லாமே என்ன ஆயிடுது? நம்மளுக்குள்ள வந்துடுது. நம்ம எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலா தெரியும், எதுவுமே நம்மளது கிடையாது, இந்த லைஃபே நம்மளது கிடையாது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி, ஏன் உடனே நம்ம அந்த மாதிரி பதறோம்? ஏன் நம்மளுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வர மாட்டேங்குது? வை? பிகாஸ் சஞ்சித கர்மால இருக்கிறதெல்லாம் ஆஸ் அ மெடிடேட்டரா இந்த ஜென்மத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் அந்த சஞ்சித கர்மால இருக்கிறத யார் அனுபவிக்கணும்? நீங்க தான் அனுபவிக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். அப்படி நீங்க மாத்தும் போதுதான் உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். சரி, அப்போ எப்படி இன்னரை புரிஞ்சுக்கிறது? நான் என்ன எப்படி மாத்திக்கிறது? நிறைய புக்ஸ் படிங்க.
புக்ஸ் படிக்கும் போது என்ன என்ன நடக்கும்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன ஆகுது? ஒரு சோலும் எமோஷனலா கனெக்டட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஓகே. அதே நீங்க ஒரு வீடியோவ பாக்குறீங்க. அப்பவும் என்ன பண்ணுவோம்? அந்த சோலும் இந்த சோலும் கனெக்ட் ஆகும். நீங்க புக் படிக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? நீங்க தான் உங்களோட நீங்க இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இல்ல ஒரு ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்றேன். எப்படி இருக்கிறீங்க? அப்படின்னு. ஓகே. இத படிக்கிறவங்களுக்கு நீங்க படிக்கும்போது உங்களோட மென்டாலிட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். உங்களோட மென்டாலிட்டி நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா, ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்களே என்னோட ஃப்ரெண்ட் அப்படிமோ. அதே நீங்க வேற ஒரு மூட்ல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ஹாய் எப்படி இருக்கீங்க? இவங்களுக்கு காலங்காத்தால வேற வேலையே இல்ல. கரெக்டா? அந்த மாதிரி தான் புக் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன சென்டென்ஸ அங்க படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மைண்ட்ல பதிவாகும். உங்க கூட நீங்க இருக்கிறது தான் புக்ஸ் படிக்கிறது. நெறைய விஷயங்கள் புக்ஸ் படிக்க படிக்க என்ன ஆகும்னா, அந்த பழைய தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, நீங்க என்னெல்லாம் இப்ப புதுசா படிச்சிருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்குள்ள என்ன ஆகும்? அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. சோ தயவு செஞ்சு மாஸ்டர்ஸ், இந்த எமோஷனலா கனெக்டட் ஆகாம இந்த புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க புக்ஸ் படிக்க படிக்க என்ன ஆகும்னா, சின்ன சின்னதா நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு புக் படிச்சா உடனே தூக்கம் வருது. ஓகே, தூங்குற நேரத்துக்கு படிக்காதீங்க. அவேர்னஸோட படிங்க. நான் இன்னைக்கு இந்த சாப்டரை முடிக்கணும். ஓகே, எல்லாருமே சொல்றாங்க. மைண்ட் டு மேட்டர் அப்படின்னு ஒரு புக்கு. என்னதான் அந்த புக்ல இருக்கு? நம்மளும் பார்ப்போமே, படிப்போமே. ஒரு 4 பேஜ் முதல்ல படிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் புரியும். இந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ் எடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து காசிப். இந்த தேவையில்லாத காசிப் எல்லாம் பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு நம்மளையே அறியாம நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். அவங்க இப்படிதான் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாஸ்டர். இங்க இருந்து நீங்க ஆஸ்ட்ரலா மேல போகும்போது நீங்க தான் யூ அலோன் டு ஆன்சர் ஆல் த யுவர் பிளஸ் அண்ட் மைனஸ். நோபடி வில் கம். எப்படி நம்ம வந்து நம்ம எதிரில நிக்க வச்சு, ஓகே நீ இதை பண்ணியா? ஆமா சார், நான் தான் சார் பண்ணேன். இதை ஏன் இப்படி செஞ்ச? ஆமா சார், நான் தான் சார். எல்லாத்தையும் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். யூ அலோன். நோபடி வில் கம் அண்ட் டூ இட். ஸோ இங்க அந்த டாபிக் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு ஆப்போசிட் விளைவுகள் இருக்கும். அதை நீங்க உணர்ந்துட்டாலே, அவேர்னஸ் வந்துட்டாலே, நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிடும் சிஸ்டர். ஓகே. குரூப் மெடிடேஷன் சொல்லி இருந்தோம். அதுக்கேத்த மாதிரி இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ நம்ம டெய்லி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே தான் இருக்கிறோம். பட் ஆனா நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரவே மாட்டேங்குது. அந்த சேஞ்சஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம என்ன பண்ணணும்? முன்னுக்கு கொண்டு வரணும். ஓகே, நம்மளோட பிளஸ் மைனஸ நம்மளே வந்து யோசிக்கக்கூடிய அவேர்னஸ் வரணும். ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஏன் அப்படி இருக்கேன்? ஓகே, நான் இதை வந்து மாத்திக்கணும். நான் மாத்தினாதான் என்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். இருந்தாலுமே நம்மளோட நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு அவேர்னஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹியூமனோட பர்த் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஒரு புக்ஸ்லயும் சரி, சீனியர் மாஸ்டரும் சரி, எல்லாருமே என்னன்னா ரொம்ப 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 கம்மியான சான்சஸ் பேக் போறதுக்கு. 99.999% அப்படின்னா என்னன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நீங்க வந்து ப்ராஸ்பரிட்டியா இல்லைன்னா, அகெயின் யூ வில் டேக் அ பர்த் ஆஃப் என்ன சொல்றது, அனிமலிசம். அனிமல் கிங்டம்க்கு போக வேண்டிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நீங்க இங்க உணர்தல் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? ஆனந்தம், பரமானந்தம், நெக்ஸ்ட் லெவல். ஸோ மாஸ்டர்ஸ், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எடுத்த சாப்டர்ல என்னெல்லாம் டாபிக் நம்ம இப்ப பார்த்தோமோ, நாளைக்கு மறுபடியும் இது கண்டினியூ ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த இந்த செஷன்ல நீங்க யாரெல்லாம் மகாவதார் அறக்கட்டளையோட செஷன்ல யாரெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ, என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க மாஸ்டர்ஸ். ஈவன் வி மோஸ்ட் சீனியர் மாஸ்டர்ஸ் வி கேன் ஃபர்கெட் சம்திங் சம்டைம்ஸ். எல்லாருமே அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க மறுபடியும் பார்க்கும்போது, ஏதாவது ஒரு ஒரு சேனலோ இல்ல எங்கேயாவது ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது,
டக்குன்னு உங்களால டாபிக் கொடுக்க முடியும். பிளஸ் அந்த டாபிக்ல ஆல்ரெடி யூ நோ எவ்ரி திங். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் டாபிக் கொடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் டாபிக் எல்லாம் பேசியிருக்கிறோமோ கண்டினியூவா உங்க லைஃப்ல அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் இதே டைம் நான் உங்களை பார்ட் 2ல சந்திக்கிறேன். ஸோ ஏதாவது கொஷன் அண்ட் ஆன்சர் இருந்தா பழனியப்பன் சார், ஓவர் டு யூ சார்.